அன்பார்ந்தவர்களே, என்றும் கன்னியான மரியா திருமணம் செய்து கொள்ள கலங்குகின்றார். அந்த கலக்கத்தை போக்குமாறு ஒரு அரிய பேருண்மையை விளக்கி கூறி அவருடைய கலக்கத்தை அகற்றுகிறார் கடவுள். அதனை நாம் இன்று அருமையான செய்யுள் வடிவிலே பார்க்கிறோம். இறையடியார் வீரமாமுனிவர் அன்னை மரியா கன்னியும் தாயுமானவர் என்பதை உணர்த்துவதற்காக இந்த அருமையான செய்யுளை ஏற்றியிருக்கிறார். மீனொடு மின் சுடர் எல்லாம் வெல் அறிவு உற்று அயவான் ஏன் வெறுவாது ஒன்றாய் தேனொடு கொல் அரி இனம் ஓர் நாவாய்க்குள் அடைக்கினும் திளைத்த செந்தி கானொடு தன் மது மலரின் குளிரச் செய்தவனும் மணக்கடியோடு உண்கண் வானொடு மண் வணங்கும் தூய் கன்னிமை காப்பது மரிதோ மறைபூண்டு உள்ளோய் என்று கூறுவதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? வேதத்தை அணிகலனாக அணிந்தவளே, விண்மீனோடு மின்னுகிற சுடர்களை எல்லாம் ஒளியால் வெல்லக்கூடிய அறிவு பெற்றிருந்தும் நீ கலங்குவது ஏன்? பசுக்களோடு அவற்றை கொல்லும் இயல்புள்ள சிங்க கூட்டமும் ஒன்றாய் அஞ்சாதவாறு ஒரே கப்பலுக்குள் அடக்கி கொண்டவனும் மூண்டு எரிந்த செந்நிற நெருப்பை வாசனை கொண்ட குளிர்ந்த தேனுள்ள மலரை போல குளிரச் செய்தவனுமாகிய ஆண்டவன் வானுலகோடு மண்ணுலகம் வணங்கத்தக்க தூய கன்னிமையை திருமணத்தின் புதுமையோடு உன்பால் வானுலகோடு மண்ணுலகம் வணங்கத்தக்க தூய கன்னிமையாய் காப்பதும் அரிய செயலோ என்று விளக்குகிறார். எளிதாக சொல்வதென்றால், திருமறையை ஆடையாக அணிந்தவளே, விண்மீனிலும் சுடரும் அறிவு வாய்ந்தவளே, ஏன் கலங்குகிறாய்? பசுவும் சிங்கமும் ஒன்றாய் நோவாவின் கப்பலில் இருந்தனவே, தம் அடியாரை நெருப்பு நடுவே எரியாமல் இருக்கச் செய்தவர் ஆண்டவர். அவரே மரியே உன்னை கண்ணையும் தாயுமாக விளங்கச் செய்வார் என்று இதன் பொருள் அமைகிறது. மீனொடு மின் சுடரெல்லாம் வெல் அறிவுற்று உயர்வாய் ஆனேன் வெறுவாது ஒன்று என்றாய் தேனொடு கொல் அரியின் மோர் நாய்வாய்க்குள் அடக்கினும் திளைத்த செந்தி கானொடு தன் மது மலரில் குளிரச் செய்தவனும் மணக்கடியோ உன் வானொடு மண் வணங்கும் தூய் கன்னிமை காப்பது மரிதோ மறைபூண்டுள்ளாய் என்று இதனை வீரமாமுனிவர் விளக்குகின்றார். அன்னை மரியா கன்னியும் தாயுமானவள். அவள் இளமையிலேயே கன்னிமை கடம்பூண்டு வாழ்வதாக வாக்களித்திருக்கின்றாள். இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவனுடைய கட்டளை வருகிறது. கலங்குகிறாள், தயங்குகிறாள். அவருடைய கலக்கத்தை போக்குவதற்காக கடவுள் எத்தகைய வல்லமை மிக்கவர் என்பதை எடுத்துச் சொல்லி பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு சில செய்திகளை எடுத்துச் சொல்லி அன்னை மரியாவை தேற்றுகின்ற அருமையான செய்யுளாக இது அமைகிறது. அன்னை மரியா கண்ணியும் தாயுமானவள் என்பதை நாம் நம்புகிறோம். அதற்காக ஆண்டவரை வாழ்த்துகிறோம். வாழ்க.